இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதை விடாமல் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். நான் எந்த அரசியல் கட்சியிலும் ஈடுபடல, நடுத்தரமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு அரசியல் கட்சியிலும் ஈடுபடல, நடுத்தரமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதை விடாமல் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். எந்த அரசியல் கட்சியிலும் ஈடுபடல, நடுத்தரமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதை விடாமல் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன். எந்த அரசியல் கட்சியிலும் ஈடுபடல, நடுத்தரமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவரும் குறித்து இது குறித்து என்னிடம் பேசினார். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதை விடாமல் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்தேன். த்ரிஷா பற்றிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரம். வணக்கம். திருநெல்வேலியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை தனிநபர் விமர்சனங்களை நான் ஒருபோதும் அனுமதித்தும் இல்லை, பேசியதும் இல்லை. அந்த நாளில் அது தவறுதலாக வந்த ஒரு வார்த்தை மட்டுமே, அதனை தவறாக புரிந்து கொண்டதால் அதற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக அகில இந்திய தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் ஏற்கனவே தன்னிடம் பேசியதாகவும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இது குறித்து தன்னுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் யாரேனும் மனவருத்தம் அடைந்திருந்தால் அதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.